ஃப்ரெண்ட்ஸ், பாண்டிய ஸ்டார் அடுத்து என்ன நடக்க போகுதுன்றத இந்த ஒரு வீடியோவில் வேறு குட்டி பிரம்மவா பார்க்கலாம் வாங்க. தங்கமயில் நான் தனியாக தான் வந்து ஹாஸ்பிட்டல் போகணும், நாளைக்கு தான் வந்து செக்கப் இருக்குது. சரிக்கா வரட்டுமா இல்லை வேண்டான்னு சொல்லிடுவாங்க. என்னவாங்க்கா ஹாஸ்பிட்டல் செக்கப் நாளைக்கு போகணுமான்றாங்க. ஐயோ நாளைக்கு எனக்கு கோச்சிங் கிளாஸ் இருக்கே, உனக்கு இன்னும் முடியலையா ராஜின்றாங்க. இல்லைக்கா இருக்கு, நாளையோட லாஸ்ட்டுக்கான்றாங்க. அப்படியா, அவங்களே தனியாக போயிட்டு வரேன்னு சொல்லிட்டாங்கன்னே கோமதி லைட்டாக யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கடுத்தா சரவணன் அஞ்சலி கிட்ட பேசுகிறாங்க. உடனே சொல்லி சரவணா ஏன் ஒரு மாதிரி இருக்குன்றாங்க. நேற்று நம்ம கோவிலில் பேசிட்டு இருந்தது அம்மா பார்த்துட்டாங்கன்றாங்க. ஓ சண்டை போட்டாங்களா? இல்லை அம்மா இன்னும் அந்த பொண்ணுக்கிட்ட பேசிட்டு இருக்கேன்ற மாதிரி கேட்டாங்கன்றாங்க. வேற என்ன சொன்னாங்க? இங்கே பாரு சரவணா, எதுவாக இருந்தாலும் ஓப்பனாக சொல்லு, நீ என்கிட்ட மறைக்கணுன்ற எந்த ஒரு அவசியமும் கிடையாதுன்றாங்க. அம்மா என்ன சொன்னாங்கன்னா, எதுக்கு பேசிட்டு இருக்கா, கொஞ்ச நாளைக்கு வந்து எல்லாம் ஸ்டாப் பண்ணிக்கோ, டிவோர்ஸ் கோர்ட்டில் போயிட்டு இருக்கல அப்படின்ற மாதிரி எல்லாம் சொன்னாங்க. இது சொன்னாங்களா இல்லை வேற ஏதாச்சும் சொன்னாங்களான்றாங்க. சரவணா, நீ எனக்கு கொடுத்த ப்ராமிஸை காப்பாற்றணுன்றது எந்த ஒரு அவசியமும் கிடையாது. மயில் கூட சேர்ந்து வாழணும், குழந்தை கூட இருக்கணும்னு நினைச்சாலே நீ இருக்கோ. மறுபடியும் நான் ஒருத்தர் கஷ்டப்படுத்த விரும்பல, நானும் வந்து மறுபடியும் கஷ்டப்பட வேண்டாம் நான் நினைக்கிறேன்றாங்க. இங்க பாரு, அப்படி எப்படி நான் உன்னை விட்டுருவேன் அஞ்சலி, எந்த காரணத்தை கொண்டு நான் உன்னை விட மாட்டேன், இந்த பிரச்சனையெல்லாம் சமாளிச்சுக்கலான்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. அதோட இந்த பிரமும் முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.